ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் ஓசூரில் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு அவகேடோ மரம் பார்த்தோம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவகேடோ மரத்தை பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சி. ஒரே ஒரு பழம் மட்டும் கீழே பழுத்து அணில் கடித்து கீழே போட்டிருந்துச்சு. இந்த அவகேடோவில் வந்து நம்ம நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு பழம் மட்டுமே ரூ. 80. அதுக்கப்புறம் அது கலர் ஒரு மாதிரி மாறிச்சுன்னா கசக்கும். அது பக்குவமாக இருக்கும்போதே பழுத்திருக்கும் போதே வெட்டி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ வந்து ரூ. 360 ரூ. 320 அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இது கிடைக்கிறதில்ல. ஊட்டி, கொடைக்கானல் குளிர் இடத்துல தான் இது வளருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே ஓசூர், கிருஷ்ணகிரி இந்த மண்ணுக்கும் இது வளருதுன்னு இவங்க மரத்தை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நானும் எங்கள் தோட்டத்தில் ஒரு மரம் வாங்கி வைக்கலான்னு இருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மரம் இருக்குதா? அதுக்கு எப்படி உரம் போடுறீங்க, எப்படி வளர்க்குறீங்கன்றத தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு வேறு வெரைட்டி இருக்குதான்னு சொல்லுங்கள். இன்னொரு அவகேடோ மரம்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் அது இலை வந்து சின்ன சின்னதாக இருக்குது. வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வந்து இந்த அவகேடோ மரத்தை பார்த்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டிருக்கேன், ஜூஸ் குடிச்சிருக்கேன். கடையிலலாம் அவகேடோ ஒரு முழு அவகேடோ வெட்டி போட்டு ஒரு தயிர் பாக்கெட் போட்டு அதில் பேசில் சீட்ஸ் ஊற வச்சதை போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு அடித்து கொடுப்பாங்க. 1 கிளாஸ் ₹80 அப்படின்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நிறைய பேர் குடிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து அவங்க வீட்டில் இதுலேருந்து ஒரு விதைய எடுத்து ஒரு இடத்துல வச்சு ஒரு சின்ன மரமாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வளர்த்து வச்சுருக்குறாங்க. அந்த மரத்தை பார்க்கும்போது இன்னும் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ விதை போட்டாலும் அவகேடோ மரம் நல்லா வளருது, எந்த இடத்துலனாலும் வளருது. நர்சரியில் வாங்கணுன்னு மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலே அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.